தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நிமிட தியானம். அசைக்கப்படுவதில்லை. யார் அசைக்கப்படுவதில்லை? முதலாவது, கர்த்தரை எப்பொழுதும் முன்வைத்து வாழ்கிறவர்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லா காலத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சமயங்களிலும் கர்த்தரை முன்வைத்து வாழுங்கள். ஒரு நாளும் வாழ்க்கையில் நாம் அசைக்கப்பட மாட்டோம். இரண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அசைக்கப்படுவதில்லை. காரணம், அவரே என் கண்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 62:2, சங்கீதம் 62:6. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. மூன்றாவது, தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள். சங்கீதம் 15 முழுவதையும் வாசியுங்கள். சங்கீதம் 15:5 சொல்லுகிறது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நான்காவது, நீதிமான். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. துன்மார்க்கன் பூமியில் வசிப்பதில்லை. நீதிமொழிகள் 10:30. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியும் தேடுங்கள், இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவ கிருபை உங்களை ஆள்வதாக. உங்கள் அனைவருக்காக ஜெபித்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.